நாங்க ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. அது நம்ம லைஃப் லாங்குக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாங்க அதை பத்தி பெருசா அலட்டி கொள்றது இல்லை, அதை பத்தி நாங்க பெருசா யோசிக்கிறது இல்லை. அந்த விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாம நாங்க சிலருடைய பிரார்த்தனைகளை எடுத்துட்டு போவோம். அது எப்படி நீங்க புரிஞ்சு கொள்றீங்கன்னு தெரியல. ஆனா அதை நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அந்த பிரார்த்தனைகளை. அந்த பிரார்த்தனைகள் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களின் ஊடாக அந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்களின் ஊடாக கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை தான் அது. அந்த பிரார்த்தனை வந்து அவங்க டிரெக்டா கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்கணும், இறைவனிடம் கேட்கணும் அப்படிங்கிறது இல்ல. மனதளவுல ஒரு மாணவனை பற்றி ஒரு ஆசிரியருக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்னுடைய பார்வையில ஒரு பிரார்த்தனையா நான் பாக்குறேன். அதாவது ஒரு மாணவன் வந்து ஒழுக்கமா இருக்கிறான், ஒழுங்கா இருக்கிறான், அந்த மாணவன்கிட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு ஆசிரியருக்கு அந்த மாணவனை பற்றி ஒரு நல்ல எண்ணம் கொண்டு தோன்றும். இந்த மாணவன் வந்து நல்லா இருப்பான், ஃபியூச்சர்ல நல்லா வருவான், இவன் நல்ல பொடியன் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு தோன்றும். இந்த எண்ணம் நாங்க இந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்படியான பிரார்த்தனைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிறையவே இறுக்கமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டிய ஒரு பாதையாக இருக்கும். அப்படி இறுக்கமான சூழ்நிலைகளை கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் நம்மள கொஞ்சம் இலேசாக்கி விடும். அப்படி இலேசாக்கின சந்தர்ப்பங்கள் நான் நிறையவே நம்மள லைஃப்ல ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்க ஒவ்வொரு கட்டங்கள்ல இருப்பீங்க. செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓ லெவல், ஏ லெவல், அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் இந்த பிரார்த்தனைகளினுடைய பிரதிபலிப்பை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதாவது ஒரு மாணவன் வந்து பொருத்தமில்லாத செயற்பாடுகளோட இருக்கிறாரு, அவரு டீச்சர்ஸை மதிக்கிறது இல்லை, அல்லது ஒரு கிளாஸ் ரூமே டீச்சர்ஸை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப இப்ப அந்த கிளாஸை பத்தி குறிப்பிட்ட அந்த மாணவர் பத்தி அந்த டீச்சருக்கு மனசுல ஒரு விதமான வேதனை ஏற்படும் இல்லையா? இந்த வேதனை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆபத்தான ஒரு வேதனை, ஆபத்தான ஒரு சிந்தனை, நம்ம லைஃப பிழையான திசைகளுக்கு கொண்டு போய்த்து விட்டுரும். சோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அதே நேரம் பாடசாலை வாழ்க்கைங்கிறது நீங்க ரோபோட் மாதிரி இருந்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல வரல. அதாவது காலையில நீங்க வந்ததுல இருந்து ஸ்கூலோட வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை. இயல்பாகவே வகுப்பறைகள்ல ஒரு இரைச்சல் இருக்கும். அந்த இரைச்சல் ரொம்ப அழகானது, இனிமையானது. அந்த இரைச்சல் அப்படியே இருக்கட்டும். ஆனா வகுப்புக்கு ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இரைச்சல் கொஞ்சம் மோயணும். அந்த ஆசிரியர்கள் வந்து மதிக்கப்படணும், அவங்களுக்குரிய கண்ணியம் செலுத்தப்படணும். எனக்கெல்லாம் டீச்சர்ஸோட பேசுற போது, டீச்சர்ஸோட கதைக்கிற போது உமாவோட பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வரும். நான் உமாவை எப்படி பார்ப்பனும், உமாவோட எப்படி பேசணும், அந்த மாதிரி தான் டீச்சர்ஸோட பேசணும். அப்ப நாங்க உமாவை வந்து அதாவது முறைகேடாக பார்க்க மாட்டோம் இல்லையா, முறைகேடாக வந்து அவங்கள்ட்ட பேச மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நாங்க டீச்சர்ஸையும் நடத்தணும். நான் ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிறேன், இதை பத்தி நான் ஃபேஸ்புக்ல எழுதியும் இருக்கிறேன். ஒரு டீச்சர் சுபேதா மிஸ் அந்த டைம் எக்கனாமிக்ஸ் பாடம் வகுப்பாசிரியர். அப்ப ஒருத்தரை காட்டி எனக்கு சொன்னாங்க, தம்பி இவர் வந்து உனக்கு நல்ல ஒரு முன்மாதிரி, இவர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணு, நீ நல்லா வருவா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்டி சொன்னாங்க. அந்த காட்டி சொன்னவர் வந்து அந்த டைம்ல நம்ம ஸ்கூல்ல சீனியர் பிரெஃபெக்டா இருந்துகிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த காட்டி சொன்ன நபர் பிரதேச சபையினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சகோதரர் கியாஸ் சார் அவர்கள். இது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அப்ப நீங்க இந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள்ல பிரதானமான ஒரு விஷயமா ஆசிரியர்கள்ட்ட பிரார்த்தனைகளை, வாழ்த்துக்களை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத வந்து நான் பணிவாக வேண்டிக் கொண்டு, இந்த ப்ரொஜெக்டை செஞ்சவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடியும் நாங்க ஒயிட் போர்ட்ஸ் கொடுத்த இதையும் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுல ஒருத்தர் மூலமாக தான் அதுவும் வந்தது. ஸோ இந்த விஷயமும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக பாடசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.